பூமியில் வாழக்கூடிய மனிதர்களை 27 வகையாக பிரித்திருக்கிறார்கள். அவங்களுடைய வெற்றி எங்கே இருக்குது என்பதை தெரிந்து கொண்டு நாம் சொல்லுகிறோம். நீங்கள் அதை சுலபமாக கடைபிடித்தாலே வெற்றி உண்டாயிடும். அதுபோல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரத்தை அன்னைக்கு துர்க்கையை வணங்கி வழிபட்டிங்கன்னா தடங்கலான காரியங்கள் எல்லாம் சங்கல்பம் செய்யணும். குறிக்கோள் போய் தேங்காய் பழம் உடைச்சி அர்ச்சனை பண்ணி பேர் ராசி நட்சத்திரம் சொல்லி எனக்கு இந்த தான் வேணும்னு ஒரு குறிக்கோள் வச்சிங்கன்னா அதை உடனே நிறைவேற்றி கொடுப்பார். இதுதான் லாஜிக். பரணி நட்சத்திரக்காரங்கள் புரட்டாதி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு குபேரனை எண்ணி வணங்கி வழிபட வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று காமதேனுவை வணங்கி வழிபட வேண்டும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரத்தன்று சனீஸ்வர பகவானை மங்கள சனீஸ்வரரை வணங்கி வழிபட வெற்றி உண்டாகும். மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தன்று சரஸ்வதியை வணங்கி வழிபட உங்களுக்கு நீண்ட நாள் நிறைவேறாத காரியங்கள் வெற்றி உண்டாகும். அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரத்தன்று துர்க்கையையும் விஷ்ணு துர்க்கை ரெண்டையும் வணங்கினால் வெற்றி உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தன்று அக்னி பகவானுக்கு அக்னி தேவனுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வழிபடலாம். அதே போல் பூசம் நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி நட்சத்திரத்தன்று பிரம்மாவை வணங்கி வழிபட, சிவன் கோயிலில் பிரம்மாவுக்குன்னு தனி சன்னை இருக்கார், கோஷ்டத்திலே இருப்பார், அங்கேயே வணங்கி வழிபடலாம். அதே போல் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிசம் நட்சத்திரத்தன்று திங்களூர் சென்று சந்திரனை வணங்கி வழிபட வெற்றி உண்டாகும். மகம் நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தன்று ருத்ர பகவானையும் நடராஜமூர்த்தியையும் வணங்கி வழிபட நன்மை உண்டாகும். பூர நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தன்று அதீதிகளை வணங்கலாம் அல்லது காயத்ரி மாதாவை வணங்கலாம். உத்தர நட்சத்திரக்காரர்கள் பூசம் நட்சத்திரம் அன்று குரு பகவானை வணங்கி வழிபட மேன்மை உண்டாகும். அதே போல ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று ஆதிசேஷன் அல்லது சர்ப்ப கடவுள்களை வணங்கி வழிபட மேன்மை உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மகம் நட்சத்திரத்தன்று சுக்கிர பகவானை வணங்கி வழிபட மேன்மை உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரத்தன்று பார்வதி தேவியை வணங்கி வழிபட நீண்ட நாள் நிறைவேறாத ஆசை நிறைவேறும். அதே போல விசாகம் நட்சத்திரக்காரர்கள் உத்தர நட்சத்திரத்தன்று திருவாடுதுறையில் இருக்கக்கூடிய சூரியனை வணங்கி வழிபட நன்மை உண்டாகும். அனுசம் நட்சத்திரக்காரர்கள் அஸ்தம் நட்சத்திரம் அன்று சாஸ்தாவை வணங்கி வழிபட மேன்மை உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரத்தன்று பிரம்மதேவனை வணங்கி வழிபட நன்மை உண்டாகும். மூலம் நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரத்தன்று வாயு லிங்கத்தை வணங்கி வழிபட நன்மை உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் விசாகம் நட்சத்திரத்தன்று சுப்பிரமணியரையும் முருகப்பெருமானையும் இருசேர வணங்கி வழிபட வாழ்வில் நீண்ட நாள் நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தேவதையாக அது விளங்குகிறது. அதேபோல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுச நட்சத்திரத்தன்று லக்ஷ்மி தாயாரையும் சிவாலயத்தில் கஜலட்சுமி வாயு மூலையில் இருக்கும் அங்கேயும் சென்று அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனை செய்து சங்கல்பம் பண்ணால் நீண்ட நாள் நிறைவேறாத காரியங்கள் நிறைவேறும். அதேபோல் திருவோண நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரம் வரும் நாளன்று சுவாமிமலை சுவாமிநாதனையும் முருகனையும் வணங்கினால் சிறப்பு. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரத்தன்று ஆஞ்சநேய சுவாமிக்கு வெண்ணெய் சாற்றி துளசி மாலையும் வெற்றிலை மாலையும் சாத்தி பெயர் ராசி நட்சத்திரம் சொல்ல வெற்றி உண்டாகும். அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்கள் பூராடம் நட்சத்திரம் வரும் நாளில் வருண பகவானை வருணலிங்கத்தை வணங்கி வழிபட நன்மை உண்டாகும். அதே போல பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்திராடம் நட்சத்திரம் வரும் நாளன்று சிவபெருமானையும் விநாயகரையும் வணங்கி வழிபட நன்மை உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவோணம் நட்சத்திரம் வரும் நாளில் பாதச்சுவடுகளை வணங்கலாம், உலகளந்த பெருமாளை வணங்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அவிட்டம் நட்சத்திரம் வரும் நாளில் யோக நரசிம்மரை வணங்கி வழிபட
மிகச்சிறப்பான நல்ல பலன்களை பெறலாம். நேயர்களே, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. பல பேருக்கு கொடுத்து ஐயா சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், வீடு மனையடி வாஸ்து சாஸ்திரம் பார்க்கணுன்னா கூப்பிடுங்க, பிரமாதமாக பார்த்துறேன். ஐயா கால் எடுத்து வச்ச இடம் சிறப்பு. பல பேருக்கு வீடு மனை வீட்டை பார்த்தா நடந்ததை சொல்லிடுவேன். அதில் குறைகளை நிவர்த்தி பண்ணுறதை சுலபமாக சொல்லுவேன். குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னாலும் சொல்லிடுவேன்.